வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. கேரட் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அருமையான இந்த தோசை வந்து நம்ம மார்னிங்கில் டின்னர் கூட டிஃபனாக செய்து கொடுக்கலாம். காய்கறி விரும்பாத பசங்களுக்கு இதை போல் நம்ம கேரட் இது போல் துருவிட்டு தோசை மாவு சேர்த்து அரைச்சிட்டு தோசை சுட்டு கொடுக்கலாங்க. நான் இந்த தோசையில் வந்து பருப்பு எதுவுமே சேர்க்கல, வெறும் ரைஸ் மட்டும்தான் இதில் சேர்த்து செய்திருந்தேன். அருமையான இந்த டிஃபன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 1 கப் அளவு பச்சரிசி போட்டுருவாங்க. கூடவே 1/2 கப் அளவு புழுங்கலரிசி இட்லி ரைஸ் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம சட்னிலாம் அரைச்சி வச்சுக்கலாங்க. தேங்காய், உடச்ச கடலை, பச்சை மிளகாய், 2 சின்ன வெங்காயம், உப்பு, புளி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாங்க. ஒரு கிண்ணத்தில் வச்சு ஊற்றிடலாம். இதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் இதெல்லாம் தாளிச்சிட்டு போட்டுடலாம். இப்போ இந்த ரைஸை நல்லா ஊறிடுச்சுங்க. இதுக்கு ஒரு 1/2 கப் அளவு துருவின கேரட்டு, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரைஸை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் போட்டுட்டு கூடவே இந்த வரமிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாம். கூடவே துருவின கேரட்டும் போட்டுக்கலாம். இதில் காரம் வந்து அவங்கவுங்க தேவைக்கு ஏற்றபடி இதில் நம்ம கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகமும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போது அரைச்ச 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடுவோங்க. நல்லா தண்ணி தாராளமாகவே கழுவி ஊற்றலாம். நம்ம ரவா தோசைக்கு கரைக்கிற மாதிரி நல்லா தண்ணியாகவே இது கரைச்சி வச்சுக்கலாங்க. கிட்டத்தட்ட இது ரவா தோசை பொருள் தான் இருக்கும். இந்த மாவில் கொஞ்சமாக தாளித்து ஊற்றிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கரண்டி, அதில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, 1/2 டீஸ்பூன், பெருங்காயம், கருவேப்பிலை 2 கொத்து கிள்ளி போட்டுட்டு இந்த மாவில் அப்படியே ஊற்றிடலாம். வாசமாக இருக்கிறதுக்காக நம்ம இது போல் செய்து ஊற்றிடலாங்க. இப்போ நல்லா கரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் கூட இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. அடுப்பில் இரும்பு தோசைக்கல் போட்டுட்டு நல்லா காஞ்சதை எண்ணெய் ஊற்றி இது போல் துணியில் தொடச்சிட்டு ஒரு மாவு வந்து ஒரு 1.5 கரண்டி அளவு எடுத்துகிட்டு இது போல் வெளியிலேருந்து அப்படியே ஊற்ற ஆரம்பிக்கலாங்க. ரவா தோசைக்கு ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்கலாம். நல்லா மெலிசாக ஊற்றிட்டு சுற்றிலே எண்ணெய் ஊற்றிடலாங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். வெயிட் பண்ணலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டு இப்போது இது சுற்றிலே நம்ம எண்ணெய் ஊற்றிடலாங்க. நம்ம இரும்பு தோசைக்கல் ஊற்றினா நல்லாயிருக்கும். நான்ஸ்டிக்கில் கூட இது ஊற்றலாம். சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்ததும் நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இந்த போல் எல்லா தோசையும் நம்ம சுட்டலாங்க. அருமையான கேரட் தோசை தயாராகிடுச்சுங்க. சின்ன பசங்க கொஞ்சம் பெரியவங்க கூட கேரட்னால் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த போல் நம்ம செய்து கொடுத்தா அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நல்ல மணத்தோடு நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட்டாகவும் ரொம்ப அருமையாகவும் இருக்குங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அது போல் மெலிசாக இது போல் ஊற்றலாம். காலை டிஃபனு இல்லைன்னா நைட் டின்னருக்கு இதை போல் செய்து கொடுக்கலாங்க. கூடவே தேங்காய் சட்னி வச்சு கொடுத்திங்கன்னா நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்ம இதில் பருப்புலாம் எதுவுமே சேர்க்கலாங்க. வெறும் ரைஸும் கேரட்டு, கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் தான் சேர்த்தோங்க. நீங்களும் இது ஒரு முறை இந்த கேரட் தோசை இப்போலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.